திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். இன்றைய நிகழ்ச்சியில் திருமங்கையாழ்வார் திருவேங்கடமுடையானை பற்றி 4 10 பாசுரங்கள் அருளி செய்திருக்கிறார். அந்த 4 10 பாசுரங்களில் 2ஆம் பத்தில் 4வது பாசுரத்தை இன்னைக்கு நம்ம அனுபவிக்கலாம். அந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், குலந்தான் எத்தனையும் பிறந்தே இறந்தை துழிந்தேன், நலந்தான் ஒன்றுமிலேன், நல்லதோரறம் செய்துமிலேன், நிலம் தோய் நீள் முகில் சேர் நெறியார் திருவேங்கடவா, அலந்தேன் வந்தடைந்தேன் அடியேனே ஆட்கொண்டருளே அப்படின்னு சாதிக்கிறார். இந்த பாசுரத்தில் எப்படி அன்வய கிரமம், எப்படி பொருள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், 3வது வரி சொல்கிறது பாருங்க. நிலம் தோய் நீள் முகில் சேர் நெறியார் திருவேங்கடவா, அலந்தேன் எப்படி இருக்கேன், வந்துவிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லச்சு. அடுத்தது குலந்தான் எத்தனையும் பிறந்தே இறந்தை துழிந்தேன், ஒரு நல்லது கூட பண்ணல, அதில் என்ன இருக்கான், அலந்தேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே அப்படின்னு சொல்கிறார். ஆகாசத்துக்கும் பூமிக்குமாய் இருக்கிற மேகங்கள், நிலம் தோய் நீள் முகில், நீண்ட மேகங்கள் எப்படி இருக்கு, ரொம்ப கருத்த மேகங்கள் இருக்குது. அது ரொம்ப கனமாக இருக்குது. ஏன் கனமாக இருக்குன்னு கேட்டால், அது கழுத்து வரைக்கும் ஜலம் பிடிச்சிட்டு இருக்குது, அதுக்குள்ளே நீரை முகந்து கொண்டு இருக்கிறது. எப்படி, தன்னோட கழுத்து வரைக்கும். அப்படி கழுத்து வரைக்கும் நீள் முகந்து இருக்கிறதுனால அதனால் என்ன பண்ண முடியல, வேகமாக போக முடியல, எட்டி நட போக முடியல. எட்டி நட போடாததுனால என்ன ஆகுது, மெதுவாக நகர்றது. மெதுவாக நகரத்தில் அதுக்கு இருட்டாக, கார்மேகம் வேறு இருட்டாக வேறு இருக்குது. அது எப்படி இருக்குது, ஆகாசத்துக்கும் பூமிக்கும் கீழேருந்து மலை அடிவாரத்துலேருந்து மேலே மலை உச்சி வரைக்கும் இருக்கிற பெரிய மேகமாக நீள்முகில் ஷேர் இருக்குது. அந்த திருவேங்கடவா, அந்த திருவேங்கடாத்திரி மலைக்கு நிர்வாகத்துவம் பண்ணிட்டு இருக்கிறது யார், திருவேங்கடமுடையான். அவர்கிட்ட எப்படி இருக்கார், அவர் சிகராலய காலமேகம், ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம். அந்த காலமேகம் இப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்துன்னு இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு எவ்வளோ இருக்குது, அலந்தேன், ரொம்ப கிளேசப்பட்டிருக்கேன். எப்படின்னு கேட்டால், பிறந்தே இறந்தை துழிந்தேன். எந்த குலத்தில் பிறக்கிறது, குலந்தான் எத்தனையும் பிறந்தே இறந்து எய்தொழிந்தேன். இது வரைக்கும் பண்ணியிருக்கிற இந்த ஜென்மாவை பார்க்கும்போது எத்தனை குலத்தில் பிறந்திருக்கேன், இனிமே மறுபடியும் இன்னொரு குலத்தில் பிறக்கிறதுக்கு புதுசாக ஒரு குலம் இல்லை. அப்புறம் எத்தனை பிறப்பில் பிறந்த குலத்தை அத்தனையும் இறந்து தான் முடிஞ்சிருக்கு. அப்படின்னா அந்த பிறந்த குலத்தையும் கணக்கில் பண்ண முடியாது, அப்படின்னா முடிஞ்ச பிறப்பிலையும் கணக்கு பண்ண முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு பிறந்திருக்கோம்னு சொன்னால், இனி ஒரு குலம் பிறப்பதற்கு புதிதாக ஒன்றும் இல்லை. அதுபோல் எல்லா விதமான குலத்திலும் பிறந்திருக்கிறேன். எல்லாம் பிறந்திருக்கிறோம். அந்த வந்த கர்மாவை தொலைக்கிறோமா, தொலைக்கலை. ஆனால் அதுக்கு பதில் அங்கேயும் வியாபாரம் பண்ணி புதுசாக ஒரு வேலை பண்ணி அதுக்கு கர்மாவை சேர்த்துக்கிண்டு அதை அனுபவிச்சுக்கிண்டு இப்படியே போயிட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் போகிறது. ரொம்ப கிளேசப்பட்டு விட்டேன், என்னால் என்ன பண்ண முடியல. இன்னும் ஒரு பிறப்பு இருக்குமான்னு எனக்கு ஒரு அச்சம் வந்துடுச்சு. அதனால் ஏதான நல்லது செய்யலான்னு பார்த்தா ஒரு நல்லதும் பண்ணல. முன்னாடி பாசுரத்தில் என்ன சொல்றார், இறந்தார் கொன்றுமே எய்துமில்லேன்னு. ஒருத்தனுக்கு ஏழப்பட்டவன் இறந்தார், எனக்கு எதுவும் பிக்ஷை தரையான்னு கேட்டா அவனுக்கு நல்ல வார்த்தைகள் கூட நான் சொன்னதில்லை. கொன்றேன் பல்லுயிரை, இதே வேலையாக வச்சுட்டு இருக்கேன். எல்லாரையும் என்ன பண்ணுறது, தீது செய்கிறது மட்டுமே தொழிலாக இருந்தால் ஒரு நல்லதும் இல்லை. அதனால தான் நல்லதோரரும் செய்துமில்லேன். அதனால் ஒரு விதமான நல்ல பலம் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள், நன்மை ஒன்று கூட இல்லை என்னிடத்தில். இருந்தாலும் என்ன பண்ணிட்டேன், அலந்தேன் வந்தடைந்தேன். ரொம்ப கிளேசப்பட்டு சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்னொரு பிறப்பு இருந்தால் அந்த பிறப்பில் என்ன அனுபவிக்கிறது, அதில் என்ன மாதிரி நல்லது செய்யறது அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு விதமான நல்லதும் பண்ணலை. அப்படியே ஒரு நல்லது பண்ணுறதா இருந்தாலும் நன்மை உண்டாகுமெனில் ஒரே ஒரு நல்ல அது கிடைக்கும் அப்படின்னா அது பலமாக இருந்தால் தானே பலன் கொடுக்கும். அது பலமும் இல்லை. அதனால் என்ன செய்யிருக்கேன், எதுவுமே செய்ய முடியாமல் அலந்தேன் உன்னுடைய திருவடிவாரத்தில் சரணாகதி என்று அடைந்திருக்கேன். நீ என்ன பார்க்கக்கூடாது, என்னுடைய சொரூபத்தை பார்த்து எனக்கு என்ன பண்ணணும், அனுகிரகிக்கணும், என் சரணாகதியை ஏற்றுக்கணும். நான் பண்ணியிருக்கிற குற்றத்தெல்லாம் பார்த்தியான அது ரொம்ப பெரிய அளவில் தான் இருக்கும். அதை என்ன கணிசிப்பிக்கவே முடியாது. அதை பார்த்து நீ எனக்கு அனுகிரகிக்கணும்னு சொன்னால் இந்த ஜென்மா இது இப்போது கடை தேராது. அதனால் நீ என்ன செய்யணும், என்னுடைய சொரூபத்தை பார்த்து நான் பண்ணுற சரணாகதியை ஏற்றுண்டு எனக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு அருள வேண்டும், என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறார். நான் செய்கிறது என்ன இருக்கேன், என்னை பாராதே என் சொரூபத்தை பார்த்து எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று கேட்குறார். அதனால் அது எப்படி இருக்கு,
ஆர்த்தோவா எதிவா அப்படின்னு கேட்குறாரு. என்ன இருந்தாலும் எப்படியான நான் செய்திருக்கிற நல்லதே என்னை பார்த்து எனக்கு அனுகரிக்கணும் அப்படின்னு கேட்டு அரிப்பிராணான் பரித்திரஜ்ய அரிஹி பிராணான் பரித்தியஜ்ய என்று இருக்கிறது. ஆனால் அது இருக்குது எப்படி ஆச்சது பிராணானபி அப்படின்னு ஆயிடுத்து. இந்த ஆத்மனி பகுவசனத்தை பெரிய மனசு பண்ணி ஏற்றுக்கணும், என அனுகிரகிக்கணும், தடுத்தாட்கொண்டருள வேண்டும். அலந்தேன் வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே அப்படின்னு கேட்குறார். சரி, எனக்கு நல்லது பண்ண சொல்லி கேட்குறியப்பா, நீ என்ன அனுஷ்டானம் பண்ணின, என்ன சாதனா அனுஷ்டானம் பண்ணியிருக்க உனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டால், ஒரு விதமான நல்லதோரம் செய்துமில்லேன், ஒரு விதமான சாதன அனுஷ்டானங்களை, அதாவது நல்ல பலன் தரக்கூடிய எந்த அனுஷ்டானங்களையும் நான் செய்தில்லை. ஏன்னா கொன்றேன் பல்லுயிரை அப்படின்னு முன்னோட பாசுரத்தில் சொல்லிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன இப்படியே பண்ணிட்டு இருக்கேன், ஒரு விதமான நல்ல காரியங்களே பண்ணாமல் எதெல்லாம் பந்துக்கள் இல்லாதவாளை பந்துக்கள் நினச்சிட்டேன், நல்ல குணாதிசயங்களை கொடுக்கக்கூடியதெல்லாம் நல்ல குணங்களை தரக்கூடியதுன்னு நினச்சிட்டேன். அப்படிலாம் தவறான யோசனையில் தவறான ஒரு போக்கில் போயிட்டு